விஜய் எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய திரைக்கலைஞராக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நழுவி அரசியல் பேசுகிறோங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மக்களை வரவழைக்கணும், எப்படி கூட்டத்தை கூட்டணும், எப்படி கலைந்து செல்லணும் என்பதற்கான எந்த முன் அனுபவமும் பயிற்சியும் எந்த விதமான வழிகாட்டலும் இல்லாமல் ஒரு தாந்தோன்றியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி 41 உயிரிழப்புக்கு காரணமாயிட்டு அது குறித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டிய 72 மணி நேரம் கழிச்சு, ஏறத்தாழ 3 நாட்கள் கழித்து வெளியிட்ட அந்த இரங்கல் அறிக்கையாக இல்லாமல் அரசியல் கண்டன அறிக்கையாக சவால் விட்ட சிஎம் சார், நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், முடிஞ்சா என்னை கைது பண்ணி பாருங்க என்று சொல்வதற்கு முயற்சி செய்கிறாரு. அது மறைமுகமாக என்ன சொல்றாரு, வேணும்னா என்னையை கைது செய்யுங்க, என் ஆளுகளை மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு வில்லனை பார்த்து ஹீரோ பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்கோட அவர் முடிச்சது என்பது அவருக்கு மனதில் ஈர உணர்வே இல்லை. அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு திருமாவளவன் அவர் சொல்கிறாரு, ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டா சோகமாக மாறிடுமா அப்படிங்கிறத அவர் சொல்கிறார்.